அனைவருக்கும் வணக்கம். நமக்கு நெறைய பேர் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல லேப் அசிஸ்டன்ட்க்கான போஸ்டிங் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்களா? நியூ போஸ்ட் ஏதாச்சும் போடுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதற்கான நியூஸ் அப்டேட் தான் இது. கிட்டத்தட்ட லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு 90% வந்து எல்லா ஸ்கூல்லுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய வேக்கண்ட் லிஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அவர்களுக்கு பணி நிரவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆய்வக உதவியாளர் பணியிடம் கூட அனுமதிக்கப்படாத பள்ளிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, உயர்நிலை பள்ளிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 408 இருக்கு. மேல்நிலை பள்ளிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 79 இருக்கு. மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப அனைத்து அரசு, நகராட்சி, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் கணக்கிடும்போது மொத்தம் 5,910 ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் மற்றும் ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் இல்லாத 487 பள்ளிகள் என 6,397 பணியிடங்கள் அனுமதிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் தற்போது அரசால் அனுமதிக்கப்பட்ட ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் 5,907 மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் சரிங்களா, காலியாக இருக்கக்கூடிய போஸ்ட் ஸ்கூலில் எந்தெந்த ஸ்கூலில் வந்து காலியாக இருக்கோ அந்த லிஸ்ட் இது எல்லாமே எடுத்து ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2 லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரிலாம் இருக்காங்களாம் சரிங்களா. அதனால் அவங்களுக்கு வந்து பணி நிரவல் கலந்தாய்வு இதெல்லாமே சொல்லியிருக்காங்க சரிங்களா. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 1/8/2024 அப்போ வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணி நிரவல் கலந்தாய்வு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி நிரவல் கலந்தாய்வு, அதாவது ஆய்வக உதவியாளர்களுக்கு பணி நிரவல் கலந்தாய்வு 1/8/2023 அன்று பள்ளியில் உள்ள மாணவ மாணவியர்களின் எண்ணிக்கையின் படி நடத்தப்பட வேண்டும். ஆய்வக உதவியாளர்களை அந்தந்த மாவட்டத்திற்குள் உள்ள நிரப்பத்தகுந்த காலியிட பணியிடம் மற்றும் தேவையுள்ள பள்ளிகளில் கூடுதல் பணியிடங்களுக்கு பணி நிரவல் கலந்தாய்வு நடைபெறும். அதன் பின்னர் மாவட்டம் விட்டு மாவட்டத்திற்கான பணி நிரவல் கலந்தாய்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா பணி நிரவல் அப்படிங்கிறப்ப ஒரு சில ஸ்கூலில் 2 போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்கூலுக்கு போஸ்டிங், அதாவது வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு தான் அதோட லிஸ்ட்டு மற்ற ஸ்கூலில் ஏதாவது வேக்கண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். மோஸ்ட்லி 95% வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணும்போதே கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட போஸ்டிங் இது எல்லாமே போட்டுட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எதிர்பார்த்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த எக்ஸாம் பற்றியான தகவல் அப்டேட்டட் நியூஸ் எதனாச்சும் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா சிலபஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்கும் இதுக்கும் ஒரே மாதிரியான சிலபஸ் தான் வச்சாங்க. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். குவாலிஃபிகேஷனு ப்ளஸ் வந்து சேலரி, ஸ்கேல் பே எல்லாமே நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய குரூப் 4 இந்த மாதிரியான இதுதான் சரிங்களா. அதனால் நீங்கள் தாராளமாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து வேக்கண்ட் ஏதாவது இருந்து அப்படின்னா கால்ஃபர் பண்ணாங்கன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு பணி நிரவல் கலந்தாய்வு வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே கம்ப்ளீட் ஆனால் தான் எவ்வளோ போஸ்ட் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதற்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.